ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரி தான். ரோஸ்மேரி வந்து நான் எதுக்கு எடுத்துருக்கேன்னா, இந்த ரோஸ்மேரியில் வந்து நம்ம முடியை நன்கு வளரக்கூடிய தாதுக்கள்லாம் இருக்குது, என்சைம்கள்லாம் இருக்கனால நம்ம முடி நல்லா ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் வளரும். நம்ம தலையில் அரிப்பு பொடுகு இருந்தாலும் அதை இந்த ரோஸ்மேரி ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம தலையில் உள்ள அரிப்பு பொடுகு எல்லாத்தையுமே இது சரி செய்யும். அதுக்காக தான் நான் ரோஸ்மேரி எடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி கொஞ்சம் சட்டி சூடேறவும் அதில் நான் வந்து ஒரு 150 தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், அதனால் 150 மட்டும் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக எண்ணெய் வேணும்னா நீங்கள் இதோட ஒரு 1/2 லிட்டரோ 3/4 லிட்டரோ இல்லை 1 லிட்டரையோ நீங்கள் ஆயில் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடு ஏறட்டும். நான் வந்து மிதமான சூட்டில் தான் வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேமில் வைக்கலை. எண்ணெய் இப்போ தான் லைட்டாக சூடு ஏற ஆரம்பிக்குது. நல்லா சூடாயிடுச்சு. இதில் நான் எடுத்து வச்சுக்க ட்ரை ரோஸ்மேரியை இதில் நான் போட்டுறேன். நீங்கள் ஆயில் வந்து கூட எடுத்துருந்தீங்கன்னா இன்னும் இதோட டபுள் மடங்கு ரோஸ்மேரி இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த ரோஸ்மேரி வந்து எங்கே கிடைக்குன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். 100 கிராம் 50 ரூபா தான். ஈஸியாக எல்லாருமே வாங்கிக்கலாம். இப்போ வந்து நல்லா பொங்கி வருது. நீங்கள் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா பொங்கி கீழே போயிடும். அதுக்காக தான் சிம்மில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். அதுவாக கொதித்து அந்த நேரம் அதுவாகவே அடங்கிடும். அதுவரை நீங்கள் வந்து அடுப்பை சிம்மில் வச்சு இதை காய்ச்சுங்க, எண்ணெயை காய்ச்சுங்க. இப்போ அதுவாகவே நல்லா அடங்கிருச்சு. நான் சிம்மில் வச்சே தான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். இந்த ஆயில் வந்து ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். ஆமாம், அதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப கருகிரும். அதுக்காக தான். கொஞ்சம் கலர் மாறி வரவும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக கலர் மாறி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும். இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரவும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே நான் ஆற விட்டுறேன். ஆறினதுக்கப்புறமா நம்ம தனியாக ஒரு இதில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நான் தனியாக ஒரு இதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லா ஆறிடுச்சு. ஃபில்ட்ரு பண்ணும்போதே உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்குது நல்லா தெரியும். இதை ஃபுல்லாக நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நீங்கள் ஒரு டப்பாலையோ இல்லை கண்ணாடி பாட்டிலையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சு டெய்லி இதை யூஸ் பண்ண உங்களுக்கு நல்ல முடி க்ரோத் ஆகிறதையும் உங்களால் பார்க்க முடியும். முடி ஒல்லியாக இருந்தால் கூட நல்லா நெருக்கமாக அடர்த்தியாக வளரும். ஏன்னா இந்த ரோஸ்மேரி ஆயிலில் அவ்வளோ எஃபெக்ட் இருக்குது. நம்ம முடிக்கு தேவையான சத்துக்கள்லாம் இதில் இருக்கிறதுனால நம்ம முடி நல்லா ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் நல்லா வளருங்க. கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.